ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தன்னிடம் வருகிற பக்தர்கள் ஊழ்வினை தணியவும் அவர்களுக்கு தன் அருளை வழங்கவும் தொண்டு செய் என்று அம்மா வழிகாட்டுகிறாள். அத்தகைய உத்தரவு பெற்று தொண்டு செய்ய வருபவர்களை தொண்டு செய்ய விடாமல் அலைக்கழிப்பதும் அவமானப்படுத்துவதும் வேண்டுமென்றே ஒதுக்குவதும். இவர்கள் நம்மை விட அம்மாவிடம் நெருங்கி விடுவார்களோ என்றெண்ணி அவர்களை ஓரம் கட்டுவதும் பெரிய பாவம். இவற்றையெல்லாம் பொறுக்காமல் அந்த தொண்டர்கள் மனக்குமரலோடு சாபமிட்டால் அதன் விளைவை சந்தித்தே ஆக வேண்டும். அம்மா இருக்கிறாள் என்ற தைரியத்தில் மிக மிஞ்சி நடந்து கொள்ளக்கூடாது. சாபத்திற்கும் ஒரு சக்தியை கொடுத்து வைத்திருப்பவள் நம் அம்மாதான். இதையும் மறந்துவிட வேண்டாம். இந்த அவதார காலத்தில் தன்னை நாடி வந்துள்ள பெண்களுக்கு அம்மா அளவற்ற பக்தியையும் ஞானத்தையும் அவர்களுக்கு தெரியாமலே புகுத்தி வருகிறாள். 6-8 மந்திரங்களை மனப்பாடமாகச் சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்கள். 6-8 மந்திரங்களில் ஒவ்வொரு மந்திரத்தையும் தினம் 108 முறை தொடர்ந்து எழுதி வரும் பெண்கள் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனை என்றாலும் அம்மாவிடம் கனவு மூலமே கேட்டுத் தெளிகிற பெண்கள் இருக்கிறார்கள். தியானத்தில் அம்மாவுடன் பேசுகிற பெண்கள் இருக்கிறார்கள். தியானத்தில் தெய்வங்களையும் தெய்வ உலகங்களையும் அம்மா காட்டக் கண்டு அனுபவித்த பெண்கள் இருக்கிறார்கள். உபாசனை பலம் பெற்ற பெண்கள் இருக்கிறார்கள். அம்மாவின் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கருவியாகச் சிலர் பிறவி எடுத்து வந்திருக்கிறார்கள். உலக சுகங்கள் எதையும் அனுபவிக்க வாய்ப்பு தரப்படாமல் ஆன்மீகத்திற்கே உடம்பு எடுத்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். பல பிறவிகளில் அருள்கிற அம்மா அவர்கள் சித்தராகவோ ஞானியாகவோ இவ்வுலகில் எங்கெங்கோ அவதரித்திருக்கக்கூடும். அத்தகைய காலங்களில் அவரோடு தொடர்பு கொண்ட ஆன்மாக்கள் சில இப்பிறவிக்கு வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் சாபமிட்டால் நாம் தாங்குவோமோ? ஓம் சக்தி.